வணக்கம். நாள் முழுக்க ஒரு மாதிரி டல்லா சோர்வாவே ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம சாப்பாட்டுல சில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே போதும். நாள் முழுக்க எப்படி எனர்ஜியோட இருக்கலாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாண வீட்ல நல்லா சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்து தூங்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும் இல்லையா? அந்த மந்தமான உணர்வுக்கு உண்மையான காரணம் என்ன? அதுக்கு பதில் மட்டும் இல்ல, அது எப்படி ஈஸியா சரி பண்றதுன்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த கிராஃப்ல இருக்கிற நீலக்கோட்டை பாருங்க. ஒரு பெரிய மலை மாதிரி சர்ருன்னு ஏறி அதே வேகத்துல டக்குன்னு இறங்குதா? இதுக்கு பேர் தான் இன்சுலின் ஸ்பைக். இது நம்ம எனர்ஜிய வேகமா ஏத்தி அதே வேகத்துல கீழே கொண்டு வந்துடும். இதனால தான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல திரும்பவும் பசிக்கும். அதுவும் குறிப்பா இனிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த எனர்ஜி ரோலர் கோஸ்டரை எப்படி நிறுத்துறது? அதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காரு. அவர்தான் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர். வாங்க, இவர் எப்படி வேலை செய்யறாருன்னு பார்க்கலாம். நார்ச்சத்து நம்ம குடலுக்குள்ள ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரைய அது புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சீரா ரத்தத்துல கலக்க விடும். இதனால நமக்கு திடீர்னு எனர்ஜி ஏறி இறங்காம நாள் முழுக்க ஸ்டெடியா ஒரு எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகும். நாம சாப்பிடுற எல்லா கலோரியும் ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு பக்கம் வெள்ளையரிசி ஜூஸ் மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறது வேகமான கலோரிகள். இது ரத்த சர்க்கரைய உடனே எகிற வச்சு ஒரு இன்சுலின் ஷாக்க கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் சிறுதானியங்கள் முழு பழங்கள்ல இருக்கிறது மெதுவான கலோரிகள். இது எனர்ஜியை மெதுவா ரிலீஸ் பண்ணி நாள் முழுக்க நம்மள ஃப்ரெஷ்ஷாவும் ஆக்டிவாவும் வைக்கும். சரி, தியரி எல்லாம் போலும். இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்க எனர்ஜி லெவல்ல ஸ்டெடியா வச்சுக்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரூல் இருக்கு. இதை நீங்க இன்னைக்கே கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். நாம பொதுவா என்ன பண்ணுவோம்? காலையில, மதியம், ராத்திரின்னு 3 வேளை நல்ல கட்டுன்னு கட்டுவோம். அதுக்கு பதிலா ஒவ்வொரு 2.5 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சின்ன சின்னதா சாப்பிடுற பழக்கத்தை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இந்த 3 மணி நேர விதி உங்க ரத்த சர்க்கரை அளவை பெரிய அளவுல ஏத்தி இறக்காம பாத்துக்கும். இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. 3 பெரிய மீல்ஸ் சாப்பிடும்போது வர்ற அந்த ஷார்ப்பான நீலக்கோட்டுக்கும் சின்ன சின்னதா அடிக்கடி சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த மென்மையான அலை மாதிரி போற சிவப்பு கோட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த சிவப்பு கோடு தான் நாள் முழுக்க நிலையான எனர்ஜியையும் நல்ல மூட்ல இருக்கிறதையும் குறிக்குது. ஓகே, அடிக்கடி சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அப்படி சாப்பிடும்போது நம்ம தட்டுல என்னதான் இருக்கணும், அதை எப்படி நிரப்பணும்னு ஒரு சிம்பிள் கைடு இப்ப பார்க்கலாம். இந்த ரூல் ரொம்ப சிம்பிள். உங்க தட்டை மனசுல 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒரு பாதி முழுக்க காய்கறிகளால நிரப்பணும். மீதி இருக்கிற பாதிய மறுபடியும் 2ஆ பிரிச்சு, ஒரு 1/4 பங்குல புரோட்டீன், அதாவது பருப்பு, பனீர், சிக்கன் மாதிரி ஐட்டமும், இன்னொரு 1/4 பங்குல நார்ச்சத்து நிறைஞ்ச கார்போஹைட்ரேட், அதாவது சிறுதானியம், பிரவுன் ரைஸ், இதையும் வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. இதுதான் ஒரு பேலன்ஸ்டு மீல்கான சீக்ரெட். சரி, இந்த பிளேட் மெத்தட்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம ஊரு சாப்பாட்டுக்கு இது எப்படி செட் ஆகும்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். உங்களுக்காகவே நம்ம இந்திய சாப்பாட்டு முறையில சில மாதிரி உணவு திட்டங்களை இப்ப பார்க்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற மீல் பிளான்ஸை ஃபாலோ பண்ணா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான 25லேருந்து 30 கிராம் ஃபைபரை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த 25ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம ஹெல்த் பயணத்துல ஒரு முக்கியமான டார்கெட். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான பிளான். காலையில புரோட்டீன் நிறைஞ்ச பாசிப்பருப்பு தோசை, மதியம் சிறுதானியங்கள், ஸ்நாக்ஸ்க்கு கொய்யாப்பழம்னு நாள் முழுக்க ஃபைபர் நிறைஞ்சிருக்கு. இது உங்க பிளட் சுகரை ஸ்டெடியா வச்சு உங்களை ஆக்டிவா உணர வைக்கும். முட்டை சாப்பிடுறவங்களுக்கு இந்த பிளான்ட் புரோட்டீன் பவரை முழுசா யூஸ் பண்ணுது. காலையில 2 முட்டை சாப்பிட்டாலே மதியம் வரைக்கும் பசி எடுக்காது. அது மட்டும் இல்லாம ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி குடிக்கிற அந்த இலவங்கப்பட்ட தண்ணீர் இன்சுலினோட செயல்பாட்டை அதிகப்படுத்த ஒரு அருமையான நேச்சுரல் வழி. நான்வெஜ் பிளான்ல மீன், சிக்கன் மாதிரி லீன் புரோட்டீன் ரொம்ப முக்கியம். இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஆப்பிள் மாதிரி பழங்களை சாப்பிடும்போது தோலோட சாப்பிடுங்க. ஏன்னா அந்த தோல்ல தான் அவ்வளோ ஃபைபரும் இருக்கு. இது ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனா உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கடைசியா உங்களுக்காக ஒரு போனஸ் டிப்ஸ், ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா உங்க இன்சுலின் லெவல்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை உங்க அடுத்த வேளை சாப்பாட்டுல இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் கவனிங்க. 30%. சும்மா இல்லைங்க, 30%. நீங்க சாப்பிடுற ஆர்டரை மாத்துறது மூலியமா உங்க இன்சுலின் ஸ்பைக்க 30% வரைக்கும் குறைக்க முடியும். இது ஏதோ ஒரு ஊகம் கிடையாது, அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மை.
இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க முதல்ல காய்கறிகளை சாப்பிடும்போது அது உங்க குடலுக்குள்ள போய் ஒரு ஃபைபர் மேட் மாதிரி விரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுற சாதம், சப்பாத்தில இருக்கிற சர்க்கரைய ரொம்ப மெதுவா தான் ரத்தத்துல கலக்க விடும். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இல்லையா? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கையில கண்ட்ரோல் இருக்கு. உங்க அடுத்த வேளை சாப்பாட்டுல நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? வெள்ளை சாதத்துக்கு பதிலா சிறுதானியம் சாப்பிட போறீங்களா? இல்ல உங்க தட்டுல இருக்கிற காய்கறிய முதல்ல சாப்பிட போறீங்களா? எந்த மாற்றமா இருந்தாலும் சரி, அது நிலையான ஆற்றலை நோக்கிய உங்க பயணத்தோட ஒரு அருமையான முதல் படி. இன்னைக்கே ஆரம்பிங்க.